என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாடுங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டையில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி, மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும், கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன். நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான். வா வா வா. வா. யோ யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். டேய், நாங்க 4 பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க 4 பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயித்து வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு? என்ன கஷாயம் அது? மது கசாயம். அது விலை 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபாய் கொண்டா 50 ரூபாய். கன்னியாச்சம் போனாலும் ஜாதி பிடிச்சு போறதுங்க சரியா இருக்கே. இந்த குந்தி கட்சியெல்லாம் எங்க பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரிண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டு கொடுத்து. அது சரி கிருஷ்ணய்யர், ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் ஏதோ மூளை இருக்கானு. முதல்ல சிகரெட் அணைங்கானு. ஏன் முதல்ல சிகரெட் அணைங்க? எதுக்கு? ஆத்துல குழந்தைக்கு அம்பு போட்டுருக்கு, இப்பதான் ஆத்து அலம்பிட்டு வந்திருக்கிறேன். பூஜை வர பண்ணணும், செருப்பு காலோட சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கல. சிகரெட் அணைங்க. சாமி சொல்றாருல, சிகரெட் அனுப்பா. விடு கிருஷ்ணய்யர், சொன்னா கேடுறா கோபால், வேலை போயிடும். எனக்கு ஆத்திரம் வருது, பேசாம இருங்க. நீங்க பிடிக்கும். ஆமா, இந்த அகரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் நீ இப்படி துள்ளிட்டு இருக்கு. மீசை வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும். அகிர்காரத்து மாமியெல்லாம் பாத்துட்டு இருக்காளோ இன்னும் தீராதன்னு பாக்குறாரு. அடாடே, ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்கோ, அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான். போனா போ. என்னடா ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சைமலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும்.
கோபால். சரி, சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே நில்லுங்கடா. ஆ கோபால், இனிமே அக்ரஹாரத்துல யாரும் வாழ முடியாது. நவராத்திரி விழா பாட்டு போட்டி. இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்குங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எதுக்கு போட்டி போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். ச பா பா பா. பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? மூணே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. மூட்டில புடுங்கோ புடுங்கு. நோ, இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது மெல்ல அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, பேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும்.
அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய ஸ்வரம் என்ன? எனக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestigious issue. என்ன கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? எனக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you.